கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட மனித படைப்புகளை குறித்து 6ஆம் நாள் மனிதனை படைத்து 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் என்பதை குறித்து படைத்திருந்தோம். கிமு 4000 ஆண்டுகளும் கிபியில் 2000 ஆண்டு முடிந்து 21வது நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் என்ன செய்திருந்தேன், கடந்த பதிவில் வெளியிட்டிருந்தேன். அதையும் கூட ஒரு சகோதரர் ஃபோனில் இப்போ உள்ள சயின்ஸ் கண்டுபிடிப்பு, அப்புறம் டார்வின் கொள்கை இதெல்லாம் அப்போ பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே 100க்கு 100 உண்மை. இது வரலாறு நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது பொய் என்று யாராலும் என்ன செய்ய முடியல, நிரூபிக்க முடியாத ஒரு காரியம். அதனால தான் என்ன சொன்னேன், வெளி உலகத்திலிருந்து பைபிளை கடவுளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் என்ன செய்யாது, புரியவே புரியாது, அது பொய்யா தோணும். ஆனால் பைபிளுக்குள்ளேருந்து உலகத்தை பார்க்கும் பொழுது தான் உலகம் பொய்யா தெரியும். அதான் வேதத்தில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஞானிகளுடைய இருதயம் தேவனுக்கு முன்னதாக எப்படி இருக்கிறதாமா, பைத்தியமாக இருக்கிறதாமா. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் பொழுது, அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்து தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமையாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகிறார். அப்போது ஞானிகளுடைய ஞானம் தேவனுக்கு முன்னதாக பைத்தியமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய இந்த ஞானம் பொழுது உலகத்தில் உள்ளவர்களுக்கு பைத்தியமாக தோணும். தேவ ஞானம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு பைத்தியமாக தோணும். அதனால் இந்த உலக ஞானமும் விஞ்ஞானிகளும் இதை பொய் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அநேக கண்டுபிடிப்புகளை இங்கிலாந்து நாட்டிலையும் பிரிட்டன்லேயும் பிரான்ஸ்லேயும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 4 லட்சத்து ஆண்டுகளுக்கு முன்னதான வாழ்ந்த ஜனங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ, பிரான்ஸில் வாழ்ந்த நியாண்டர்தால்ஸ் மனிதர்கள், ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அவங்க 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க அந்த வாழ்நாட்களை சிக்கிமுக்கு கல் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி உள்ளதாக நிறைய இடங்களில் நம்ம அந்த யூடியூப்லேயே வருது, மற்ற எல்லா இடங்களையும் அதை நீங்கள் பார்க்கலாம். சயின்ஸில் அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வேதத்தில் என்னென்னா 6000 ஆண்டுகளுக்கு இதில் விடை உண்டு. இந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடைப்பட்ட காலமே கிடையாது. இன் டேட்லெஸ் வார் அப்படி தான் இங்கிலீஷ் பைப்பில் போட்டிருக்கு. இன் டேட்லெஸ் வார்னா அதான் கேப் தியரின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு காலங்களோ நாட்களோ எதுவுமே குறிக்கப்படலை. அப்போ இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னா, செதறி கிடந்த பூமியை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். அந்த செதறி கிடந்த பூமி எதனால் செதறினது? அது செதறினது பல லட்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கலாம். இப்போது இதனுடைய மெட்டீரியல், இதில் உள்ள பிளாஸ்டிக் எத்தனையோ காலகட்டத்துக்கு முந்தினது. ஆனால் அதை ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு உள்ளே வரும்பொழுது அதனுடைய காலம் இந்த பேனா உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு உருவாகும். மற்றபடி இந்த கனிமங்களும் இந்த மூலக்கூறுகளும் சிதறி கிடப்பதற்கு ஆண்டுகளுக்கும் நாட்களுக்கும் கணக்கே கிடையாது. சரி, நம்ம அதுக்கு வேண்டியில்லை. நம்ம வேதத்தில் என்ன வேணுமோ, வேதத்தின்படி என்ன கொடுக்கப்பட்டது அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பாற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவனை விட்டு இந்த உலகத்தில் உள்ள ஞானமும் இந்த உலக ஞானமும் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறது தான் போராடிக்கிருக்கோம். தேவன் என்பது பொய், கடவுள் நம்பிக்கை என்பது வீணு அப்படின்னு சொல்லி ஆன்மீக வழியை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். நம்ம அப்படி போகிறவங்க போங்க. உங்கள் அப்பா குரங்கா இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக போகலாம். மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான்னு டார்வின் கொள்கை சொல்லுதுன்னு இன்றைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் 1ஆம் நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிச்சத்தை படைக்கிறார். 2ஆம் நாள் வானம் பூமி, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள பிரிவுகளை ஏற்படுத்தி அதுக்கு இடையில வானத்தை வைக்கிறார். 3ஆம் நாள் புல் பூண்டு அதில் உள்ள கனி மரங்களை படைக்கிறார். 4வது நாள் ஆகாயத்தில் உள்ள சுடர்களை படைக்கிறார்.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைக்கிறார். இதெல்லாம் காலங்களை நிதானிக்கிறதுக்காக படைக்கப்படுகிறது. மனிதனை ஆண்டு கொள்வதற்காக என்ன செய்யப்படலை, படைக்கப்படலை. இரவு பகல் என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஆனால் இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்குறது, இருளை பிரிக்க கிடவுன்னு சொல்லி, அது ஏற்கனவே வெளிச்சம் இருக்குது, இருளும் இருக்குது. இவைகள் மனுஷனுக்கு காலத்தை நிதானிப்பதற்காக இரவுல சிறிய சுடரையும் பகலிலே ஆளுவதற்கு பெரிய சுடராகிய சூரியனையும் படைத்தனு தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்புறம் 5வது நாள் தான் பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களை எல்லாம் ஆண்டவர் படைக்கிறார். 6வது நாள் மனுஷனை படைக்கிறார். இந்த 6வது நாள் மனுஷனை எதனால் படைச்சார்னா மண்ணினாலே படைக்கிறார். இப்போ குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, சிம்போன்சி குரங்கும் வாலுள்ள குரங்கும் இன்றைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 தலைமுறை இருக்கலாம், இல்லை 20 தலைமுறை இருக்கலாம். சயின்ஸ் படி இன்றைக்கி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போ வாழ்ந்த குரங்கு இப்போவும் குரங்காக தான் இருக்குது. வால் அப்படியே தான் இருக்குது, சிம்போன்சியாக தான் இருக்குது. திரும்ப அதெல்லாம் மனுஷனாக மாறினதாக நம்ம கண்ணால் பார்க்கல. கண்ணால் பார்க்காத எதையும் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. 5 அறிவு படைத்த ஒரு மிருகம் எப்படி 6 அறிவு படைத்த ஒரு மனிதனாக மாற முடியும் என்பதை நீங்கள் தான் என்ன செய்யணும், நிதானித்து அறியணும். மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்படுகிறான். மண்ணில் உண்டான மனிதன் திரும்பவும் மண்ணுக்கே திரும்புகிறான். அவருடைய நாசியில் தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அந்த ஜீவ சுவாசமாகிய தேவனுடைய ஆவி பழையபடிக்கு என்ன செய்து தேவனிடத்துக்கே செல்கிறது. அவன் கொடுக்கப்படுகிற வாழ்நாட்களில் பூமியில் வாழும் பொழுது தன்னை தடவியாகில் என்ன செய்யணும், தன்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். தடவியாவது என்ன செய்யணும், கடவுளை அறிந்து கொள்ளணும் தான் இந்த வாழ்நாளை கொடுத்து. அதாவது 120 நாள் வாழ்கிறது, பிளத்தின் மிகுதி நாள் 80 நாள்லாம் சொல்கிறாங்க. நாட்கள் குறைய என்ன ஆகுது, இப்போ இப்போ ஒரு 40 வயசு தாண்ட 45 வயசை தாண்டதே பெரிய காரியமாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட இந்த வயசுக்குள்ளே என்ன செய்யணும், ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும், தடவியாக தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கி மனிதன் பூமியில் மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டன்றதுக்கு வேறு ஒன்று நீங்கள் ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். மண்ணில் உள்ள அமீபா பாக்டீரியா நம்ம குடலில் இருக்குது. பாஸ்பரஸ், கால்சியம் நம்ம பல்லில் இருக்குது, போனில் இருக்குது, எல்லா போன்லேயும் நமக்கு இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் நமக்கு இருக்குது. ஸ்கின்னில் உள்ளது, உள்ள பிளட்டில் உள்ளது விட்டமின் ஏ, டி, இ, கே இருக்குது. கார்பன் முடியில் இருக்குது. மற்றபடி கருப்பாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நமக்கு என்னென்னா கார்பன் நம்ம உடம்புல இருக்குது. அப்போ இந்த எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புல இருக்குது. மண்ணிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டான்றது இது காட்டில் பெரிய ப்ரூஃப் வேண்டியதில்லை. அதில் நமக்கு ஏதாவது ஒன்று சத்து குறைவாக இருக்கிறனால தான் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதான மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த மாத்திரை எடுக்கணுமா வேணாமன்ற பிரச்சனையில் 2வது விடுங்க. இந்த மனிதனுடைய சத்து குறைபாடுகளை எடுத்துக்கொண்டு தான் நம்ம அதை என்ன செஞ்சுக்கிறோம், சரி செய்து கொள்கிறோம். இது சயின்டிஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கப்பட்டதான காரியம்தான். அப்போ மனித குல வரலாறு அந்த முதல்ல படிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 2002 to 2004 வரைக்கும் அந்த டைமில் இடப்பட்ட காலத்தில் டிஸ்கவரி ஆஃப் தமிழ் அப்படின்ற டிஸ்கவரி சேனலில் மனித குலம் எப்படி பூமியில் பரப்பினதுன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு டிஎன்ஏ மற்றும் குரோமோசோம் ஆராய்ச்சி செய்தாங்க. அப்போ அப்படி இருக்கும் போதில் ஆதாமு ஏவாளுடைய அந்த டிஎன்ஏ எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணும் போதில் மூத்த ஆதாமனுடைய அந்த டிஎன்ஏவும் குரோமோசோமும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறதா அவங்க அன்னைக்கு ஆராய்ச்சியில் டிஸ்கவரி சேனலில் சொல்லியிருந்தாங்க. அது மூலியமாக தான், அதாவது அவங்க அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அப்படியே வளர்ந்து ஆரம்பித்து தான் அப்படியே எல்லா இடங்களையும் பரவுனாங்க அப்படின்றாங்க. அப்படி பரவுன இந்த ஜனங்கள் ஒரு முறை ஒரு 2000 ஆண்டு தங்கள் பாவங்கள், தங்களுடைய விக்கிர வழிபாடு, விபச்சாரம், வைசித்தனம் இவைகள்லாம் அதிகமாக இருந்ததுனால இந்த பூமி முழுவதும் நோவாவினுடைய நாட்களில் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. வானத்தின் மதகுகளும் திறந்து பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் வெளியில் பூமியில் வாழ்ந்த ஜீவ ஜந்துகள், மனிதர்கள் உட்பட எல்லாமே அழிக்கப்பட்டாங்க. அப்படி அழிக்கப்பட்டதில் 8 பேர் தான் காக்கப்பட்டாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குது. நோவாவும் நோவாவினுடைய குமாரர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். நீங்கள் ஆதிபராசக்தின்ற படத்தில் பழைய படங்களில் ஆணு வாய முடி எல்லா தண்ணியும் உள்ளே எழுத்துட்டு கடைசியாக ஒரு இலையில் ஒரு கிருஷ்ணர் அப்படி படுத்த மாதிரி காட்டுவாங்க. அப்போ கிருஷ்ணன்றது கடவுள்ன்றோம். கோகுல் சாண்டல் அந்த பவுடரில் கூட போட்டிருக்கோம். அப்போ கடவுளுடைய வம்சம் தான் திரும்ப வந்ததானே கிடையாது. அதாவது படத்துக்காண்டி என்ன வேணாலும் எடுக்கிறான்ன்றது அவங்களுடைய இது. நான் அதை தப்புன்னு நான் ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நான் உங்களுக்கு உணர்த்துக்கிறேன். அந்த 8 பேர் கொண்ட அந்த பேழை அரராத் என்கிற மலையில் தட்டி நின்றதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அரராத்து மலை எங்கே இருக்குன்னா துருக்கியில் இருக்குது.
அது 1958 ஒரு இராணுவ பயிற்சி முகாம் நடந்திருக்கும் போது அங்கே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இதுதான் அந்த தட்டி நின்று அந்த பைபிளில் சொல்லப்பட்ட அரராத் அந்த மலையில் தட்டப்பட்ட அந்த பேழைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இன்றைக்கி அது இருக்குது, மியூசியமாக இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கலாம். இப்போ அதில் இருந்து தான் திரும்ப பூமி வந்து பழையபடிக்கும் அந்த சேம், காம், யாப்பேத் இந்த 3 பேர் மூலியமாக தான் திரும்பமாக பூமி முழுவதும் பரம்பி ஜனங்கள்லாம் வர்றாங்க. ஃபஸ்ட்டு ஆசிய நாடுகள், மேற்காசியா, அப்புறம் ஐரோப்பா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் அதற்கப்புறம் தான் பூமி முழுவதும் ஜனங்கள் பரவி இன்றைக்கி நாம் உள்பட இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், பரவி கிடக்கிறோம். அப்போது பூமி முழுக்க என்ன செய்யப்பட்டாச்சு, ஒரு முறை அழிக்கப்பட்டாச்சு. இதில் இந்தியாவில் உள்ளது தான் வந்ததா, ஆப்பிரிக்காவில் உள்ளது வந்ததா, ஐரோப்பிய நாடுகளில் வந்ததான்ற ஆர்கியூமெண்ட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கட்டும், நமக்கு வேண்டாம். வேதத்தின்படி மனித குல வரலாறு திரும்பவுமாக ஆரம்பிக்கப்பட்டது அரராத் என்கிற மலையிலிருந்து தான் திரும்பவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, திரும்பவும் உருவாகி எல்லா இடத்துலையும் பரவப்பட்டிருக்குது. அது மட்டும்தான் உண்மை. மற்றபடி இன்றைக்கி வந்து லெமுரியா கண்டம் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த கீழடி ஆராய்ச்சி எல்லாமே பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழர்களுடைய தொன்மை வரலாறை வந்து நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா நீங்கள் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நோவா வாழ்ந்தது கரெக்டாக அந்த ஆண்டு தான் அந்த பூமி முழுக்க ஒருக்க அழிக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து ஏற்கனவே ஆதாமிய வாழ் மூலமாக பரப்பப்பட்டதான ஜனங்கள் இங்கேயும் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க, தொன்மை இருந்திருக்குது. அவங்க பேசின மொழி வந்து வந்து கடவுள் படைத்தது வந்து ஆதாம் பேசின மொழி எபிரேய மொழி தான் என்று தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பொழுது தான் அந்த மொழிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு தான் எல்லா உலக நாடுகள் முழுக்கும் பரவப்படுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேசத்தில் வந்து ஒரு 1000 பேர் வந்து வயதானவர்கள் விட்டுட்டு வயது கம்மியானவங்களும் கொஞ்சம் வயசானவங்களும் அப்படியே கால்நடையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரும்பொழுது ஒரு இடத்துக்கு வந்தவொடனே அங்கே வந்து ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 50 பேரும் ரொம்ப வயசானவங்களும் எங்களால் நடக்க முடியல, போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே கூடாரம் போட்டு தங்குறாங்க. அந்த 50 பேருக்கு நெருங்கிய உறவினர் கொஞ்சம் வயசு உள்ளவங்க முடியாதவங்களும் அங்கேயே தங்கி கூடாரம் போட்டு அங்கே அந்த வளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க. அதில் இளமையாக உள்ளவங்க 20 வயசு, அந்த 19 வயசு சின்ன பிள்ளைகள், அவங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு அடுத்த இடத்திற்கு இடம்பெயர்றாங்க. இப்படி இடம்பெயரும் பொழுது அங்கே அவங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாங்க, அவங்க வயசாகிறாங்க, அது அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம்பெயர்றாங்க. இப்படி தான் ஜனப்பெருக்கம் பூமி முழுவதும் பரம்பினதாக டிஸ்கவரி சேனலில் அதை காட்டினாங்க. அதை முழுக்க நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அது 6000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பைபிளில் சொல்லப்பட்ட உண்மை கருத்துக்கள். இப்போ உள்ள அந்த பரம்பரை இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியாண்டர்தால்ஸ் மனிதர்கள், ஹோமோசேப்பியன்ஸ் மனிதர்கள், ஆப்பிரிக்க மனிதர்கள் இதுன்னு சொல்லி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்றதெல்லாம் இது வந்து ஏற்றுக்கிறாத உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பிரியம். ஆனால் இதெல்லாமே அவங்க வச்சுருக்க சிக்கிமுக்கு கல், இதை வச்சு முதல்ல இந்த கல்லும் மண்ணும் உருவான அந்த மெட்டீரியலு, பூமி உருவான மெட்டீரியல் எல்லாமே ஏற்கனவே சொன்னேன். ஆதியாகமம் 1வது வசனத்துக்கு 2வது வசனம் இன் டேட்லெஸ் வார்னு போட்டு அதுக்கு உண்டான காலங்களே கொடுக்கப்படலைன்னு. இப்போ அதை வைத்து நீங்கள் இவங்க சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தை தான் காட்டுமே ஒழிய மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தை சரியாக காட்டாது. அல்ல, நீங்கள் உங்கள் இஷ்டத்தை சொல்லாதுன்னா அது உங்கள் புரியும். உங்கள் மூதாதையர்கள்லேருந்து குழந்தைலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறாருந்தா நான் அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. ஏன்னா என்னுடைய மூதாதையர் ஆதி தகப்பன் ஆதாம் தான். அந்த ஆதாம் மூலமாக சபிக்கப்பட்ட சாபம் பூமி முழுவதும் இருக்குது. சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆதாம் மூலமாகவும் இந்த பூமி முழுவதும் அந்த சாபம் அவன் மேலும் அந்த பூமி மீதும் என்ன செய்யுது, இந்த சாபம் இருக்குது. அந்த சாபத்தை மாற்றுவதற்கு தான் பிந்தின ஆதாமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தன் ஜீவனை விட்டு இந்த மனித குலத்திற்காக தன் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்து மீட்டெடுத்தார் அப்படின்றது உண்மை, நிதர்சனமான உண்மை. இதைத்தான் வந்து நம்ம இந்து மதத்துலேயும் எல்லா காரியங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. முஸ்லீம் இதுலேயும் ஈசா நபி அப்படின்னு தான் சொல்லி அவரை சொல்கிறாங்க, அவரை நபியாக ஏற்றிருக்கிறாங்க. இந்து மதத்தில் அதனுடைய விளக்கங்களில் சமஸ்கிருதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் அடுத்த பதிவில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக, பாதுகாப்பாராக. ஆமென்.